நம்மளும் எழுதிருமா சந்தோஷ் ஜேர்னி அப்படின்ட்டு. ஆக்சுவலி இங்க வந்து இந்த ஜெயிலில் யார் இருந்தா, அப்போ சுதந்திர போராட்ட தியாகிகள் யார் இருந்தா, சில பேரோட ஃபோட்டோஸ்லாம் வந்து இங்கே வச்சிருக்காங்க. இங்கே வந்து எப்படிலாம் வந்து அவங்கள இங்கே ஜெயிலில் இருந்தவங்களாம் கொடுமைப்படுத்தினாங்க. அதுக்கு தான் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போல தெரியும். தூக்கு மேடையாம்பா முக்கியமான இடம். தூக்கு மேடை எப்படி இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா இப்படிதான் கயிறு கீழே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்க பாயிண்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்படிதான் இருக்குப்பா ஜெயில். டாப் ஆங்கிலேருந்து பார்த்தா ஒயரில் வச்சா இப்படி இருக்கு. நம்ம இந்திய தேசிய கொடியை முதல்ல அந்தமான்ல தான் வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஏற்றி வச்சிருக்காரு. அதுக்கான ஃபோட்டோவும் அங்கே இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்தோஷ் ஜேர்னில எங்க இருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்தமான் சீரீஸ்ல ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். இது எங்க அந்தமான்ல வந்து செல்லுலார் ஜெயில். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஜெயில். இங்க வந்து சுதந்திர போராட்டத்துக்காக போற நிறைய நம்முடைய இந்தியர்களை வந்து ஆங்கிலேயர்கள் இங்கதான் அடைச்சி வந்து நிறைய சித்திரவதை பண்ணி கொன்னும் போயிருக்காங்க. இது வந்து சுத்தீரி கடல் நடுவில் இந்த ஜெயிலுக்கு வந்து தப்பிக்க முடியாது. ஒரு முக்கியமான இடம். நான் அந்தமான் வந்தோடனே போகணும்னு நினைச்ச இடம். இதை பத்தி ஃபுல்லா போய் நம்ம வந்து செம்மையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம். அதை பத்தியான வீடியோ தான் ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மிஸ் பண்ணாதீங்க. ஆக்சுவலி இங்கே சுதந்திர போராட்டத்தில் யாரெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க, இங்கே வந்து யாரெல்லாம் ஜெயிலில் இருந்தாங்கன்றது லிஸ்ட் இருக்கு. பாம்பே, பஞ்சாப் எல்லாருடைய பேருமே போட்டிருக்காங்க. நம்ம மெட்ராஸ், ஷவா பா செல்லுலர் ஜெயில் வேற லெவல்ல இருக்கு. ஆனா அந்த காலத்துல கட்டியிருக்கான் பாத்தியா? இல்ல பிரிட்டிஷ்காரன் தான். உழைப்பு என்ன மக்களோட தான் இருக்கலாம். ஆனா பிளான் இது ஆக்சுவலி இங்கிலாந்துல வந்து இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரக்சரே வந்து ஆக்டோபஸ் மாதிரி இருக்குமா மேல இருந்து பார்த்தா. இன்னொன்னு வந்து இங்கிலாந்துல இருக்கிற ஜெயிலோட ஒரு அந்த ஸ்டைல் தான் இது. ஆமா, அதோட ரெஃபரன்ஸ் தான் இது. அவன் சும்மாலாம் கட்ட மாட்டான் பாருங்க, பயங்கரமா இருக்கு. இந்த சைடு பாத்தீங்கன்னா இதான் நம்ம வந்து என்ட்ரன்ஸ் தெரியுதுங்களா? இதான் வந்து என்ட்ரன்ஸு. ஆக்சுவலி இங்கே வந்து இந்த ஜெயிலில் யார் இருந்தா, அப்போ சுதந்திர போராட்ட தியாகிகள் யார் இருந்தா, சில பேரோட ஃபோட்டோஸ்லாம் வந்து இங்கே வச்சுருக்காங்க. அவருடைய ஃபோட்டோ தான் இது. இது இப்படி தான் இருக்குது. இதான் வந்து இந்த லாக் பண்ணுற வெளியில் இடம். இப்படி தான் இருக்குது வெளியில். இப்படி லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து உள்ளே இப்படி தான் இருக்கு இடம். பாருங்கள், காலியான ஒரு இடம். இந்த பேக் சைடில் இப்படி தான் இருக்குது. தப்பிக்கவே முடியாது என்ன பண்ணாலும். ஆக்சுவலி இந்த செல்லுலர் ஜெயில் வந்து இந்த அந்தமான்ல வந்து மெயினான ஒரு இடம் இருக்குல்ல, போர்ட் பிளேயர்னு சொல்லி மெயினான சிட்டி. அதான் அங்கதான் ஏர்போர்ட் எல்லாமே இருக்கு. அங்கிருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர்ல மெடிக்கல்னு ஒரு ஸ்டாப் இருக்கு. அந்த மெடிக்கல்ன்ற ஸ்டாப்ல தான் வந்து இந்த செல்லுலர் ஜெயில் இருக்கு. அது ஆப்போசிட்ல வந்து பீச் இருக்கு. நம்ம மக்கள் வந்து சுதந்திர போராட்டத்துக்கு வந்து போராடினாங்கல்ல, சுதந்திர போராட்ட தியாகிகள் அப்ப போராடினாங்கல்ல, அவங்களெல்லாம் வந்து அந்தமான்ல இங்க ஜெயில அங்கிருந்து அதான் கப்பல் மூலியமா கூட்டு வந்து இங்க ஜெயில அடைச்சிட்டாங்க. ஏன்னா இங்கிருந்து தப்பிக்க முடியாதுல்ல. இதுக்கு இன்னொரு பேர் வேற சொல்றாங்க, வந்து காலாபாணி அப்படின்னா கருப்பு தண்ணி அப்படின்னு சொல்றாங்க. இது சுத்திரியும் அப்படிதான், இங்கிருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு ஒரு பேருமே இங்க இருக்கு அந்த ஊர்ல. ஆக்சுவலி நிறைய ஹிஸ்டரி இருக்கு. இதை பத்தி பார்க்கணும், படிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து நிறைய இருக்கு. அதுல சில விஷயங்கள் தான் நான் வந்து பார்த்தேன். வாங்க அப்படியே போவோம். அப்படி இருந்த ஜெயில இப்போ வந்து சுற்றுலா தலமா மாத்தி டிக்கெட் வந்து 30 ரூபா என்ட்ரன்ஸ் ஃபீஸு. காலைல 9 to 5 மணிக்கு தான் லாஸ்ட் டைமு. இந்த இடம் வந்து நிறைய பேர் வந்து சுற்றி பார்க்குறாங்க. முக்கியமாக அந்தமானுக்கு வர டூரிஸ்ட்டு நிறைய மக்கள்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. நீங்களும் கண்டிப்பாக வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த செல்லுலர் ஜெயிலை சுற்றி பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது.
இங்க இருந்தெல்லாம் தப்பிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஒண்ணு போனா கப்பல்ல தான் போகணும், எப்படி போறது? அப்ப இருந்த வசதி வந்து தப்பிக்கவே முடியாது, தப்பிக்கவே கூடாதுன்னு தான் அந்த ஜெயில வந்து அங்கிருந்து ஏதாவது ஒரு பெருசா அங்க வந்து போராட்டத்துக்கு ஆங்கிலேயருக்கு பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக நம்ம ஒரு போராட்டம் பண்றோம், இல்ல அவனுக்கு எதிராக ஒரு விஷயத்த பேசுறோம் அப்படின்னா அவங்கள கரெக்டா மென்ஷன் பண்ணி தூக்கிட்டு வந்து ஜெயில போட்டுருவான். அப்படிதான் வந்து அப்ப வந்து பண்ணியிருக்காங்க. கைஸ் ஆக்சுவலி என்னன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தல மொத்தம் 4 இதா இருக்கும்ல, அதுல ஒரு இது வந்து நல்லா பெயிண்ட் அடிச்சு கொஞ்சம் புதுசா இருக்கு, சுத்தி பார்க்க நல்லா இருக்கு. இந்த இடம் வந்து எப்ப லாஸ்டா இது பெயிண்ட் அடிச்சாங்கன்னு தெரியல. இந்த இடம் வந்து அப்ப பழைசு எப்படி இருக்குமோ, ஜெயிலா இருக்குமோ எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு செட்டப் மூடு இப்பதான் வருது, இதை வடச்சமே இதெல்லாம் பார்த்த ஃபீல் வருதுல்ல. அப்புறம் வந்து இன்னொரு படம் கூட வருமே, அந்த படத்துல கூட இப்படிதான் இருக்கும். சிறைச்சாலையா, சிறைச்சாலை படம் வந்து பிரபு சார் நடிச்ச படம் இங்கதான் எடுத்ததா சொல்றாங்க. இங்கதான் எடுத்தாங்களா? அது பர்மிஷன் வாங்கி எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன்ல. அந்த படம் ஆக்சுவலி நான் பார்க்கவே இல்லை, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன், இன்னைக்குதான் பார்க்க போறேன். இதெல்லாம் ரொம்ப பழசா இருக்குங்க பாருங்க, செங்கல்லாம் உடஞ்சி பேர்லாம் எழுதிட்டு போயிருக்காங்க. நம்மளும் எழுதிருமா சந்தோஷ் ஜேவி அப்படின்ட்டு. இதான் வந்து இந்த செல், இந்த ஜெயிலுக்கான செவர்லாம் எவ்வளவு பெருசு கட்டியிருக்காங்க பாருங்களேன். ஒரு கயிறு போட்டாதான் எட்டும் போல. இந்த தண்டனைகள்லாம் வந்து இதான் வந்து இந்த மியூசியம் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. இங்க வந்து எப்படிலாம் வந்து அவங்களுக்கு ஜெயில இருந்தவங்களாம் கொடுமைப்படுத்தினாங்க, அதுக்குதான். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போல, கிராஸ் பார் ஃபெட்டர்ஸ்னு ஒன்று போல, 2 பக்கம் கையில கட்டி காலில் கட்டி அது மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க, இது வந்து இடுப்புல கட்டி கால்லையும் கட்டி மாதிரி, கழுத்துல வேற எல்லாத்துக்கும் ஒண்ணு. இது செயின் ஃபெட்டர்ஸ். அங்க பாருங்க, இதான் பனிஷ்மெண்ட் ட்ரெஸ்ஸா, இதான் வந்து பனிஷ்மெண்ட் ட்ரெஸ்ஸா அப்போ வச்சிருந்துருக்காங்க. இது பாருங்களா, ஓ இதானா அது அடிக்கிறதுக்குன்னே வச்சிருக்காங்க. இது சொன்னல, இங்க இந்த ஜெயில இருந்தவங்களாம் வந்து இதை பாருங்க, இந்த மாதிரி ஆயில் மில்னு சொல்லி இந்த வேலை செய்யணும், இந்த செக்கை ஆட்டணும், இவ்வளவு எண்ணெய் வந்து நீங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து நீங்க எடுக்கணும் அப்படின்னு பண்றது. இப்போ எவ்வளவு வேலைகள் இங்க பாருங்க, மனுஷனை கொடுமைப்படுத்திருக்கான்டா டேய், எவ்வளவு கொடுமைடா பாருங்க. இதான் அந்த இது இப்பெல்லாம் இருந்திருக்குப்பா, தேங்காய் அதுக்காக உடைக்கிறது, அந்த இது கட்டை. அப்படி ஃபுல் வியூ ஒயிட் ஷர்ட்ல வச்சானா இவ்வளோ பெருசு இருக்கு. நம்ம இந்தியாவோட கொடி இதோ பறக்குதா. அப்படியே வந்தோம்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு இடம் இருக்கு, அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கல் ஹவுஸ். கல் ஹவுஸ் அப்படின்னா அவர் மாதிரி தெரியுது, தூக்கு மேடையாம்பா, முக்கியமான இடம். தூக்கு மேடை எப்படி இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா இப்படிதான், கயிறு கீழே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்க பாயிண்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. இதோ அந்த இது இப்படிதான் வந்து தூக்கு மேடை வந்து செட்டப் பண்ணியிருக்காங்கப்பா. இந்த ஜெயிலுக்கு ஓரமாக அந்த இடம் இருக்குது, வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். இதான் அவருடைய என்ட்ரன்ஸ். இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் சைடில் வந்தோம் அப்படின்னா இந்த தூக்கு மேடைக்கு கீழே எப்படி இருந்திருக்கு, இப்போ வந்து தண்ணியாக இருக்குது கீழே, அந்த இடம் தண்ணியாக இருக்குப்பா. நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்படி இருக்கு, தண்ணி இருக்கு, இப்படிதான் மூடி இருக்கு கீழே. கைஸ் இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா, நம்ம ஜெயிலோட டாப் ஆங்கிள்லேருந்து பார்க்க போகிறோம். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஆங்கிள். வாங்க போய் பார்க்கலாம். ஃபாலோ மீ. நானே ரொம்ப எதிர்பார்ப்பாக தான் இருக்கேன் எப்படி இருக்குன்ட்டு. அப்பா நானும் அது பாருங்க, எல்லாமே அது ஒரு தீவு மாதிரி இருக்கு பாருங்களா. அந்தமான் ஃபுல்லா, அந்தமான்ல எத்தனை கிட்டத்தட்ட பயங்கரமா இருக்கு பா. ஃபுல்லா தான் அந்த விஷுவலு, அங்கங்க தீவுக போட்டு நிறைய போயிட்டு இருக்கு. இந்த சைடு பாத்தீங்கன்னா இது நான் சொன்னேன்ல, அந்த ஜெயிலோட செட்டப் டாப் ஆங்கிள், ஒரு மினியேச்சர் கூட பார்த்தோம்ல, அதோட இது செட்டப் தான் இது. இங்கதான் இந்த விஷுவலே சுத்தீரி கடல் தான். இப்படிதான் இருக்குப்பா ஜெயில். டாப் ஆங்கிள் இருந்து பார்த்தா ஒயர்ல வச்சா இப்படி இருக்கு, மேல டாப்ல 2ல வச்சா இப்படி இருக்கும். உங்களுக்காக தான் அந்த விஷயம்லாம். எப்படி கடலோட சேர்ந்து வச்சிருக்கான் பாருப்பா, சுத்தி தான்ப்பா. கேலரி ஆன் அந்தமான் இன் ஓல்டு டேஸ். அந்தமானுடைய சில
ஓல்டன் டேஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்தமான் அண்ட் நிக்கோபர் ஐஸ்லாண்ட்ஸ் 50 இயர்ஸ் செலிப்ரேஷன். ஓ, நம்ம சுபாஷ் சந்திர போஸ் நேதாஜி அவர்களுக்காக வந்து அங்கே ஒரு பெரிய ஆர்ட் கேலரி வந்து அந்தமான் ஜெயிலில் வச்சுருக்காங்க. ஏன் இவருக்கு இங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா, அவர் வந்து அந்த டைமில் நம்ம தியாகிகளுக்கெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மீட்டெடுத்திருக்காரு. அவரை பற்றியான ஹிஸ்ட்ரி, அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து அங்கே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்ல, முக்கியமான விஷயம், நம்ம இந்தியாவுடைய தேசிய கொடியை முதல்ல அந்தமானில் ஏற்றி வச்சவர் யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ் தான். அந்தக்கான ஃபோட்டோவும் அங்கே இருந்துச்சு. அப்புறம் வந்து நான் சொன்ன அந்த காலாபாணி அப்படின்ற விஷயத்தை பற்றியான டீட்டெயில்ஸு, அப்புறம் இந்த அந்தமான் ஜெயில் வந்து கட்ட ஆரம்பிச்சப்போ எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நடந்துச்சு, அதை பற்றியான டீட்டெயில்ஸ்லாம் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் அந்தமான் வந்தீங்க அப்படின்னா இந்த செல்லுலர் ஜெயிலை வந்து போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க. முக்கியமான ஒரு விசிட்டிங் பிளேஸ் தான் வந்து இந்த செல்லுலர் ஜெயில். கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷ் ஜெயினியை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம அந்தமான் ட்ரிப்பில் வந்து நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மற்றபடி இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ். பாய்.